வணக்கம் பெற்றோர்களே, நடைபெற போகும் சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குரிமையை செலுத்தி ஜனநாயக கடமையை நிலைநாட்ட எங்களாலான சிறிய முயற்சி. தேர்தல் நாளன்று காலையில வாக்குச்சாவடியில் மார்கோல் அதாவது மாதிரி வாக்குப்பதிவு நடத்துவார்கள். அதனை பற்றி விளக்குவது இக்காணொலியின் நோக்கம். தலைமை அலுவலர் அதற்கான செயல்பாடுகளை வாக்குச்சாவடியின் முகவர்கள் முன்னால் செய்திடுவார். ஒரு வாக்குச்சாவடியில் 3 விதமான இயந்திரங்கள் பயன்படுத்தப்படும்: கண்ட்ரோல் யூனிட், பேலட் யூனிட், விவிபேட். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இயந்திரங்கள் எங்கள் பள்ளியில் மாணவர் தேர்தலில் பயன்படுத்தப்பட்டுள்ள டிஜிட்டல் இயந்திரங்கள். கண்ட்ரோல் யூனிட் என்பது வாக்காளர்களின் செலுத்தப்படும் ஓட்டுகள் சேமித்து வைக்கப்படும் பகுதி. இதில் டோட்டல் பட்டன், க்ளோஸ் பட்டன், ரிசல்ட் பட்டன், கிளியர் பட்டன் மற்றும் வாக்காளர்களின் ஓட்டு போட அனுமதிக்கும் பட்டன் என 5 பட்டன்கள் இருக்கும். மாதிரி வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன் வாக்குச்சாவடியின் தலைமை அலுவலர் பெட்டியில் எந்த சின்னங்கள் அடங்கிய பேப்பர் இல்லை என்பதை முகவர்களுக்கு உறுதிப்படுத்துவார். அடுத்து கண்ட்ரோல் யூனிட்டில் டோட்டல் பட்டனை அழுத்தி ஓட்டுகள் எந்த எண்ணிக்கையிலும் இல்லை என காட்டும் 0வை அழுத்தி முகவர்களுக்கு காட்டுவார். அடுத்து பேலட் யூனிட்டில் சின்னங்களுக்கு எதிராக உள்ள பட்டன்களை ஒவ்வொரு முகவராக அழுத்த செய்து சுமார் 50 ஓட்டுகளை போட அனுமதிப்பார். ஓட்டுகள் போட்டு முடித்த பின் க்ளோஸ் பட்டனை அழுத்தி இனி மீண்டும் ஓட்டளிக்க முடியாது என்பதை சுட்டி காட்டுவார். அடுத்து ரிசல்ட் பட்டனை அழுத்தி முகவர்களால் போடப்பட்ட வாக்குகளை சரிபார்க்க கூறுவார். ஆமோதித்த பின் விவிபேட்டில் அழுத்தப்பட்ட சின்னங்கள் அடங்கிய தாள்களையும் எண்ணி 2 ஒரே எண்ணிக்கையில் உள்ளதை உறுதிப்படுத்துவார். முகவர்களின் ஒப்புதலுக்கு பிறகு மீண்டும் கிளியர் பட்டனை அழுத்தி முகவர்களால் போடப்பட்ட ஓட்டுகளை அழுத்து மீண்டும் டோட்டல் பட்டனை அழுத்தும் போது 0 வருவதை முகவர்களுக்கு முன்னால் காண்பிப்பார். கண்ட்ரோல் யூனிட்டில் சீல் செய்து யாரும் திறக்க முடியாத வண்ணம் தலைமை அலுவலர் செய்துவிட்டு டோட்டல் பட்டன் மற்றும் இறுதியில் அழுத்தக்கூடிய க்ளோஸ் பட்டன் மட்டுமே தெரியுமாறு செய்திருவார். முகவர்கள் உறுதிப்படுத்திய பின் காலை 7 மணிக்கு வாக்காளர்கள் வாக்களிக்க தொடங்குவார்கள். இக்காணொலியின் நோக்கம் வாக்காளர்கள் 100% தனது வாக்குரிமையை நிலைநாட்ட வேண்டும், ஜனநாயக கடமையை செய்ய வேண்டும் என்பதே. வாக்களிப்போம், ஜனநாயக கடமையை செவ்வனை செய்வோம். தொடர்ந்து காணொலியை இறுதி வரை காணுங்கள். ஜனநாயக கடமையை நிலைநாட்டுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது மணிஷ், 5ஆம் வகுப்பு, சாத்தமங்கலம் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி. உங்களிடம் இருந்து விடைபெறுவது எஸ் ரித்திக்ஷனா, 5ஆம் வகுப்பு, சாத்தமங்கலம் மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி, மதுரை.